ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கறிவேப்பிலை இருக்குது இல்லையா, நல்லா கறிவேப்பிலை ஒரு பிடி எடுத்து நல்லா போட்டு கூடவே கொத்தமல்லியை சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை போட்டுட்டு வாசனைக்காக பெருங்காயமும் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் கொட்டினா கறிவேப்பிலை சட்னி ரெடிங்க.